25:18. Leviticus chapter 25 verse 18 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. Leviticus chapter 25 verse 18. எடுத்தவங்க வாசிக்கலாம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பார்கள். ஆமென். குடியிருப்பீர்கள். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 19ஆம் வசனத்தையும். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி சாப்பிடுவீங்க? பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு இந்த சாப்பாட்டில் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப திருப்தி ஆவாங்க. Many people if they eat the food which they like, they are very happy. ஏனென்றால் அது அவங்களுக்கு ரொம்ப பிரியம். Because they like that food. அதுக்கு முதல்ல பிடிக்காத சாப்பாடுன்னு சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் ஓரமாக லைட்டாக வச்சுருப்போம். If they don't like the food, they will just eat a little bit. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, எனக்கு அது முடியலை, இது முடியலை, எனக்கு வயிறு சரியில்லை, அப்படியெல்லாம் சொல்லுவோம். And they will make some excuse to avoid eating that food. ஏன்னா அது பிடிச்சது ஒன்று, பிடிக்காத ஒன்றுன்னு இருக்குது. Because there are some things we like and there are some things we don't like. அதே போல தேவனுக்கும் அவருக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குது, பிடிக்காதுன்னு ஒன்று இருக்குது. In the same way, there are some things which God likes and there are some things which God doesn't like. அதே போல நாம் தேவனுக்கு அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். And in the same way, if we do what pleases God all the time, He will bless us. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு பிரியமானது காணிக்கைகளை விட, உங்களுடைய பலிகளை விட அவருக்கு கீழ்ப்படிவு தான் தேவனுக்கு பிடிக்கும். God loves obedience more than the sacrifices you make and more than the offerings you give to Him. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிகிறாளா இருந்தா காணிக்கை செலுத்துவோம். If you obey God, you will come and give your offering to God. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிகிறா இருந்தா தசமபாகத்தை கொடுப்போம். If you obey God, you will come and give your tithes to God. நல்ல கவனிங்க, கீழ்ப்படிவது மிக முக்கியமானது. Obedience is very important. கீழ்ப்படியாத ஒரு நபரை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அது முரட்டாட்டமான காரியமா மாறிடும். If without obeying God you are coming to God and saying bless me, it means you are rebelling against God, you are stubborn against God. ஏனென்றால் தேவனுக்கு நம்ம பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டு என்ன நீங்க உங்களுக்கு பிரியமானதை செஞ்சுட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னா நம்ம ஏமாற்றுகிறோம் என்று அர்த்தம். That means if you do not obey God and you come to God and say, the Lord, I have done what pleases you, please bless me, it is deceiving God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு கட்டளைகளுக்கு கீழாக, அதாவது கீழ்ப்படியக்கூடிய நடபடிகளுக்கு கீழாக இருக்கிறது. That is why all blessings are under obedience, under certain decrees which we have to follow. Praise the Lord. Praise the Lord. நீங்க கீழ்ப்படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. If you obey, you will be blessed. நீங்க கீழ்ப்படிந்தால் மேன்மையான காரியங்களை ருசி பார்ப்பீர்கள். If you obey God, you will experience the great things of God. நாம் அநேக நேரங்களில் கடினமான ஒரு சூழ்நிலை வழியாக போவதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கீழ்ப்படியவில்லை, நம்மை கீழ்ப்படிய பண்ணும்படியாகவே தேவன் அதை அனுமதிக்கிறார். Many times in life we go through difficult paths because we don't obey God, and in order for God to make us obey Him, sometimes He leads us through these paths. நம்மை கைவிடவில்லை, He does not leave us, நம்மை சரிபடுத்த விரும்புகிறார். but He wants to correct us. நம்மை நஷ்டத்துக்குள்ள தேவன் நடத்த விரும்பவில்லை. He does not want to lead us into loss or destruction. ஒரு சில நேரங்கள் அந்த நஷ்டத்தின் வழியாக ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆனால் நாம் கீழ்ப்படிந்த பிறகு அது நமக்கு கிடைக்கிறது. But many times even through that loss God leads us into a place of blessing, but we need to obey to get there. கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசுவாராக. May the Lord speak to you today. நாம் கீழ்ப்படிந்தால் if we obey, பூமி தன் கனியை தரும், the land shall yield her fruit, நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், and ye shall eat your fill, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள், and dwell therein in safety. இந்த மூன்றை சொன்ன பிறகு these three things நம்முடைய மனதுக்குள்ள நம்ம சொல்லுவோம், we should say something in our இத mind தவிர now. எனக்கு என்னையா பெரிய ஆசீர்வாதம்? What is a greater blessing than what is written in this verse? இந்த மூன்று காரியம் இருந்தாலே போதுமே. If we have these three things, is it not enough? நிறைய பேர் நம்ம பேசுறத கேட்போம், we listen to what many people say. ஒருவேளை நம்ம கூட அப்படி பேசி இருக்கலாம். Sometimes we also speak like that. எப்படி பேசி இருப்போம்? Like how do we speak? எனக்கு சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும். Sometimes we say, if I have food to eat and if I have a place to live, that is enough. எனக்கு வாழ்க்கையில நான் சமாதானமா இருந்தாலே போதும்.
If I'm peaceful in my life, that is itself வேற enough. என்னங்க வேணும்? What else do I need? அது இல்லாததுனால தான் நம்ம அலையிறோம். Because we don't have that only we are struggling. அது இல்லாததுனால தான் நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Because we don't have that only we are thinking a lot. நமக்கு சமாதானம் இல்ல. We don't have peace. சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில நிக்கல. The money we earn is not staying in our எவ்வளவு hands. பணம் வந்தாலும் எங்க போகுதுன்னு தெரியல. How much ever money comes, we don't know where it goes. ஆனா ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு கேக்குறோம், ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க முடியல. And we are going on praying, Lord bless me, but we are not able to experience that blessing. அது என்ன காரணம் என்னவென்றால், You know what is the reason for that? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. Because we are not obeying his precepts and decrees. அவருடைய நியாயங்களை நாம் கைக்கொள்ளவில்லை. Because we are not catching hold of his judgments. அவருடைய நீதியை நாம் விரும்பவில்லை. Because we are not wishing for his righteousness. கீழ உள்ளது மாத்திரம் வேணும். We want only what is written here. கீழ உள்ளது மாத்திரம் வேணும். We want only what is written below. ஆனா மேல உள்ளதை நம்ம செய்ய மாட்டோம். But we do not want to do what is written above. கர்த்தர் நல்லவர். God is good. சத்தம் வச்ச கர்த்தர் நல்லவர். God is good. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். God is very good. அந்த நல்ல தேவன் என்ன செய்றார்னா, You know what this good Lord is அவருடைய doing? கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிகிறோமா என்று அவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். The Lord is testing us to see whether we are following his precepts and decrees or not. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். You have tested me and you have known me. அல்லேலூயா. Hallelujah. நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். The Lord is a Lord who tests us and knows our inner parts. ஒரு ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதத்தை His blessing, அவர் நமக்கு கொடுக்கும்போது when he gives it to us, கொஞ்சம் யோசித்து தான் கொடுப்பார். he will think and he will give நான் it இந்த to us. மைக்க ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறேன்னா நான் யோசிப்பேன். If I give this mic to one person, I will think whether I should give him or not. ஏனென்றால் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. Because this is a responsibility that God has given me. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால், In the same way, if God has to give you a blessing in your நீங்க life, அதை காத்துக்கொள்வதற்கான தகுதி படைத்தவர்களா என்பதை சோதித்து பார்க்கிறார். he is going to test you and see, can you protect that blessing? Can you experience that blessing? இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். Today you are going to experience his blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. In the blessings of God, there are 3 important blessings. I've already spoken to you. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், The blessings of the flesh, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், the blessings of the spirit, நம்முடைய ஆத்துமாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். the blessings which the soul gets. உங்களுடைய ஆத்துமம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது எப்படி கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், நீங்கள் சமாதானமாய் இருக்கிறதே ஆத்துமாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். How can you know if your soul is blessed? If you are at peace, it means that God has blessed your soul. எவ்வளவு பணம் இருக்கலாம், You might have a lot of money. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையாம நீங்க பார்த்துக் கொள்ளலாம். You might keep on checking and seeing that your bank balance is not அதை reducing. அதை இன்கிரீஸ் பண்றதுக்கு எல்லா விதமான வேலைகளை நீங்க செய்யலாம். And you might do everything to increase that bank ஆனால் balance. உங்களுடைய ஆத்துமாவிலே சமாதானம் இல்லை என்றால், But if there is no peace in your heart, உங்களுடைய ஆத்துமாவிலே ரட்சிப்பு என்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் இல்லை என்றால், if there is the blessing of salvation is not there in your soul. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ரட்சிக்கல, நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறார். Listen carefully. God has not saved or given salvation to our body, but given it to our soul. இந்த சரீரம் இந்த உலகத்தை சார்ந்தது, இந்த மண்ணை சார்ந்தது. This flesh belongs to the world and belongs to இந்த ஆத்துமாவும் ஆவியும் தேவனை சார்ந்தது. but the spirit and the soul belong to God. அப்படியானால் தேவன் தான் அனுப்பின ஆவியை, தான் கொடுத்திருக்கிற ஆத்துமாவை ஒரு மனிதன் பாதுகாத்து கொண்டால், அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் அவனுடைய ஆத்துமா கழுவப்பட்டது இருந்தால், அது 3வது மிக முக்கியமான ஆசீர்வாதம். And so the most important blessing is the soul which is given by God. If that person can protect that soul, and if that soul is washed by the blood of Christ and it gains salvation, that is the most important blessing for the soul. இந்த ஆத்துமா ஆசீர்வாதத்துல இருந்துச்சுன்னா, When this soul is in blessing, உங்க ஆவி ரட்சிப்புக்குள்ள இருக்கும். your spirit also will be in உங்க salvation. ஆவி ஆத்துமாவுடைய சந்தோஷத்துல ஆவியும் கலிகூரும். And the spirit also joins with the soul in the happiness of the soul. இந்த ஆத்துமாவும் ஆவியும் சந்தோஷமா இருக்கிறதுனால உங்க சரீரத்துல அதை என்ன செய்வோம், வெளி காண்பித்துக் கொண்டே இருப்போம். And because your spirit and soul both are happy, this happiness will reveal and manifest in your flesh. இங்க ஒரு சகோதரனை கொண்டு வந்து நான் ஒரு ஆராதனை நடத்த சொல்றேன்னு வச்சுங்களேன். Suppose I ask a certain person to come and lead the worship அவருடைய here. ஆவியிலேயும் ஆத்துமாவிலேயும் சந்தோஷம் இருந்தா, If there is happiness and joy in his soul and spirit, அந்த ஆராதனையில அவர்கள் பாடுகிற விதமே வித்தியாசமா இருக்கும். the way he sings and worships God itself will be different. இப்போ என் கூட ஒருத்தர் போன்ல பேசுறாருன்னா,
அவருடைய ஆத்துமா பாதிக்கப்பட்டிருக்கா, ஆவி பாதிக்கப்பட்டிருக்கா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஏனென்றால் இந்த சரீரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த வார்த்தையிலையும் கண்டுபிடிக்கலாம் இவங்க பாதிக்கப்பட்டவர்களா அல்லது சந்தோஷமா இருக்கிறாங்களா கண்டுபிடிக்க முடியும். If a certain person speaks to me on the phone, I can understand whether he is suffering in his soul and his spirit, because in the words that he says, in the words that come out and manifest through his flesh, you can understand if he is suffering or struggling or not. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க How many உங்களுக்கு? people understand what I... Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen carefully. ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you உங்க today. ஆத்துமாவுல சமாதானம் இருக்கிறதா? Is there peace in your soul today? உங்களுடைய ஆவியில சமாதானம் இருக்குதா? Is there peace in your spirit today? உங்களுடைய ஆவியில சமாதானம் இல்லைனா, If there is no peace, our brothers and sisters who are watching this program, இயேசுவின் நாமத்தினால in the name of Jesus, உங்களுடைய ஆவி தேவனுக்குள்ளே களிகூரட்டும். may your spirit find joy in the Lord. உங்களுடைய ஆத்துமா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களா May your இருக்கட்டும். soul be filled with the spirit of the Lord. உங்க ஆத்துமா ஒரு பாத்திரத்தை போல, May your soul be like a vessel. அதுல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருந்தா, May the fullness of the Holy Spirit be in that உங்க vessel. ஆத்துமா தேவ ஆவியினால் நிரம்பி இருந்தா, And may your soul be filled with the Holy Spirit. உங்க ஆவியும் பரிசுத்த ஆவியான நிறைவும் உங்க சரீரத்தை, உங்க வாழ்க்கையை எல்லா விதத்துல சந்தோஷத்துல, குதூகலத்துல, மகிழ்ச்சியில நடத்தும். The fullness of the Holy Spirit in your soul will lead your body and will lead your life into a great blessing. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. இப்ப சரீர பிரகாரம் ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கலாம். Now we are going to see what are the blessings of the flesh. லேவியராகமம் 26, Leviticus chapter 26. Leviticus chapter 26. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனம், from 3 to 12. Verse 3 to verse 12. நான் வாசிக்கிறேன், டைம் ஆகுது. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். ஆண்டவருடைய கணக்கே வித்தியாசம் தான். உங்களுக்கு விரோதமா செய்வன் வச்சுட்டான். Suppose you feel that somebody has done something against you. உங்களுக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டான். Somebody has done some witchcraft against you. யாரோ எங்களுக்கு விரோதமா ஏதோ நடத்துறாங்க. Somebody is doing something against you. You feel it all the time. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதுதான். Nowadays the main thing that Christians are facing is that only. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை காட்டிலும் இந்த சூனியத்தோட வல்லமையை பெருசா நினைப்போம். They fear the power of the witchcraft more than the power of God. முதல்ல இந்த மனுஷங்க எல்லாம் திருந்த வேண்டிய எதுலன்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டவர் பெரிய வல்லமை உள்ளவர் என்பதை அறிக்கையிடணும். The first thing that you have to decree and declare is that God is a powerful God. ஆனா வைக்கிறது உண்மையா இருக்கலாம். It might be true that somebody has done something யாரோ against நம்முடைய you. எதிராளிகள் நம்மட வாழ விடாதபடி ஏதோ செய்யலாம். Maybe your enemies have done something so that you will not come up. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற விடாதபடி ஏதோ ஒரு எரிச்சலை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கலாம். Maybe because of some jealousy people have done something against your life. எதுக்கு ஒரு ஆவிக்குரியவனை, ஒரு விசுவாசியை, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவனை தொடுது? You know what touches a person who has accepted Christ as his own savior? எதற்காக அது தொடுகிறது என்று சொன்னால், You know why it comes and touches? இவங்க ஏற்கனவே வேற விஷயத்துல கட்டப்பட்டிருக்காங்க. Because you are already bound in something else. அது எந்த விஷயம்னா, You know what that thing is? இந்த சூனியத்தையும் அதையும் குறித்து அதிகமா பேசி சூனிய மண்டையில இருக்குது. If you go on meditating and talking only about the evil things and the things of the witchcraft, that remains in your mind and gives place
for this to work in your life. இந்த பைபிளை நம்ம மெடிடேட் பண்ண அதை நல்ல நம்ம தியானிக்க அதோடைய சாறு, அதோடைய சுவை, அதோடைய சத்தெல்லாம் நமக்குள்ள வரும். If you go on meditating the word of God, the power of in the word of God will come into our life. நம்ம எதுக்கு படுத்தாலும் நம்ம என்ன செய்றோம்? சூனியத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம்னா சூனியம் தான் நம்முடைய மண்டையில ஏறி இருக்கும். And if you go on speaking only about witchcraft and meditating about that, only that will come and enter our life. நீங்க வீட்ல சூனியத்தை பத்தி பேசாதீங்க. Don't speak about all the witchcraft in your house. வீட்ல இயேசுவை பத்தி பேசுங்க. Speak about Jesus in your house. பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேசுங்க. Speak about the Holy Spirit. அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை பேசுங்க. Speak about how a powerful God இந்த he is. வசனம் சொல்லுகிறது, This verse says, நீ என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து, if you walk according to my precepts, என் கற்பனைகளின்படி செய்தால், and keep my commandments, கீழே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு கொடுப்பேன். so all the blessings that are written from verse 4 onwards are yours. உன்னுடைய எதிராளிகளை நான் துரத்துவேன்றாரு. I will drive away your enemies, says the Lord. எப்படி துரத்துவார்? How is he going to drive them away? உங்களிலே 5 பேர் இருந்தா, if there are 5 people among you, எத்தனை வீட்ல 5 பேர் இருக்கீங்க? கை தூங்க பாப்போம். how many people in their house they have 5 people? 5 பேர் உள்ள வீடுக்குள்ள கை தூங்க பாப்போம். Can you lift your hands? அல்லேலூயா. 5 பேர் இருந்தா, if there are 5 in your house, எத்தனை பேர் துரத்துவீங்க? 100 பேரை துரத்துவீங்க. you can chase 100, the word of the Lord says. அப்ப நீங்க விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? So why are you then falling? நீங்க எதுக்காக நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்க? Why are you still struggling and நீங்க thinking? எதுக்காக உட்கார்ந்து மண்டையை பிச்சிக்கிட்டு இருக்கீங்க? Why are you going on thinking how to overcome இந்த this? 5 பேருக்குள்ள என்ன இல்ல? If in these 5 people, 5 பேருக்குள்ள என்ன இல்ல? what is not there among these 5 people? பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க அவங்களுக்கு. Praise the Lord. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 5 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு. ஒற்றுமை எப்போ வரும்னா உங்களுக்குள்ள ஒபீடியன்ஸ் இருந்தா தான் ஒற்றுமை வரும். If there is obedience inside a particular group of people, only unity will come. அல்லேலூயா. Hallelujah. கீழ்ப்படியாத ஜனங்களிடத்துல தேவனுடைய கிருபை விளங்க முடியாதே. When people do not obey God, the grace of God cannot work in that place. Hallelujah. Hallelujah. அந்த 5 பேருக்குள்ள ஒரு மனம் இருந்தா, if that 5 people they have one mindedness, அந்த 5 பேருக்குள்ள பரிசுத்த ஆவியான நிறைவு இருந்தா, if there is the fullness of the Holy Spirit amongst those 5 people, அந்த 5 பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருந்தா, if the ruling of the Holy Spirit is over those 5 people, 100 பேரை துரத்துவோம். they can chase 100. Hallelujah. Hallelujah. அப்ப 100 பேருக்குள்ள ஒற்றுமை இருந்தா, and if there is unity among 100 people, 10,000 பேரை துரத்துவோம். they can chase 10,000 people. Hallelujah. ஒரு சபையில 100 பேர் இருந்தா, if there are 100 people in a church, 10,000 பிசாசுகளை துரத்த முடியும். they can drive away 10,000 spirits. 10,000 எதிராளிகளை துரத்த முடியும். they can chase away 10,000 enemies. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆவிக்குரியவனாய் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீங்க. because that is what the Holy Spirit is telling us today, that you are not a spirit filled person. If you are a spirit filled person, then you will obey and do the commandments of the Lord, and you will come into the blessing of the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. நீங்க தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்க. if you obey the commandments of the Lord, கீழ்ப்படிதல் மகிமையான ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். obedience will bring a great blessing into your life. எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டுறது கொண்டு வராது. don't always come and nod yes for everything. நிறைய பேர் சொல்லுவாங்க சரி பாஸ்டர்னு சொல்லுவாங்க. many people say yes pastor, yes pastor. நீங்க சரி பாஸ்டர்னு சொல்றதுனால உங்க காரியம் சரியாகிறது. இந்த தேவனுடைய கட்டளைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தா தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். if you say yes pastor, your things will not get right, but if you obey the Lord, all the things in your life will be set right. நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தின் கேடு எங்க இருக்குன்னு சொன்னா கீழ்ப்படியாமையில் இருக்கிறது. many people, the root of their blessing is in their obedience. எவ்வளவு போராடி எவ்வளவு ஜெபித்தாலும் ஆசீர்வாதம் உள்ள நுழையாததுக்கு காரணம் அந்த கீழ்ப்படியாமை தான். if they struggle a lot and still they are not able to enter the blessing, it is because of a lack of obedience. ஒரு பாஸ்டர் உங்களை ஜெபிக்கிறதுனா நீங்க ஆசீர்வாதமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பாஸ்டர் ஜெபித்தும் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தா அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை. if a pastor prays for you and you enter into a blessing, it is a very good thing, but if you do not obey God, that blessing in your life you will not be able to experience that blessing in your life, even if the person who prays for you is a great prophet. Praise the Lord. Praise the Lord. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு if you eat the old grain, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதெல்லாம் விலக்குவீர்கள்.
You will eat all and finish all the past fruit so that you can give place for the new fruit. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மீதி இல்லைங்களா? How much ever you earn, is there nothing left? கொஞ்சம் சொல்லுங்க, கையை தூக்க சொன்னா முடிஞ்சா தூக்குங்க. எவ்வளவு சம்பாதித்தாலும் மீதி இல்ல பாஸ்டர். How many people can say, Pastor, how much ever we earn, we are still not having கொஞ்சம் நல்லா extra? கையை நல்லா பாக்குற மாதிரி தூக்குங்க. Can you raise your hands? நல்லா பாக்குற மாதிரி தூக்குங்க. Can you raise your hands? ஒன்னு, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கணும். One, maybe you have not obeyed God. ரெண்டாவது, பிசாசு ஆண்டவருக்கு மேல பெரிய ஆளா நீங்க நினைச்சிருக்கணும். Or either you would have thought that Satan is more greater than God. மூணாவது காரியம், உங்களுடைய ஊதாரித்தனமா இருக்கணும். Maybe you have expensive taste, that can be the third reason. அல்லேலூயா. Hallelujah. எதையுமே பாக்கெல் வைக்கல, எல்லாத்தையும் செலவழிக்கிறது. You don't keep anything in your pocket. Whatever comes to you, you spend it. நீங்க கஞ்சத்தனமா இருக்கவும் கூடாது, ஸ்டிஞ்சியா இருக்க கூடாது. You should not be a miser. அதுக்காக நீங்க வந்து அள்ளித்து வீணா இறைக்கக்கூடிய தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சிதறி போடக்கூடிய ஆளா இருக்க கூடாது. But you should not waste the things given by God. அல்லேலூயா. Hallelujah. நிறைய வீட்ல சாப்பாடு கொண்டு போய் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. Some people throw away a lot of food in their house. ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். One day you have to give account to God. அல்லேலூயா. Hallelujah. நல்ல கவனிங்க, இனி வரப்போய் சொல்லி கொடுக்க போறேன். I am going to tell many things to you today. நிறைய பேருக்கு இந்த உலகத்துல ஒரு வேளை சாப்பாடு இல்ல. There are many people in the world who don't have one time food. நல்ல கவனிங்க, ஒரே $1 சம்பாதிக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு $1 கூட சம்பாதிக்க முடியாத, $1 கிட்டத்தட்ட ஒரு $100 சம்பாதிக்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க. There are many people in the world who only earn $1 per day, that is about 100 rupees per day. நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen carefully. உங்க முரட்டாட்டம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துற கூடாது. Your stubbornness and your rebellion should not push away the blessing of God. நீங்க தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிற காரியம் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அடைச்சிர கூடாது. Because you are standing against the things of God, that thing should not block the blessings of your life. ஆசீர்வாதம் ஒரு தேவதூதனை போல. Blessing is like an angel. நீங்க கூட்டு உள்ள வச்சுக்கலாம், இல்லனா அதை துரத்தி விடலாம். You can call it and bring it inside your house, or you can chase it away. புரியுறவங்க மட்டும் இல்லையே சொல்லுங்களேன். Hallelujah. ஆசீர்வாதம் ஒரு தேவதூதனை போல. Blessing is like an angel. நீங்க கூட்டு உட்கார வச்சு மணிக்கணமா அவரை கூட பேசலாம். You can call him inside and make him sit down and talk to him for hours together. வந்தவர அடுத்த நிமிஷமே கொல்லைப்புறத்திலே வெளியேறலாம், வந்த வழியிலே துரத்தி விடலாம். Or you can chase the person, the angel who has come in a second, in a minute. நான் பக்கத்துல பார்த்து கேளுங்க, புரியுதா அவர் பேசுறது? Look at the person next to you and say, do you understand what he's saying? அல்லேலூயா. Hallelujah. நிறைய குடும்பத்துல அழுதுகிட்டே இருப்பாங்க. In many families, people go on crying all the time. ஏன்னா அவங்களுக்கு அழுறது அவங்களுடைய gift. Maybe because crying is their gift. அல்லேலூயா. Hallelujah. எப்போ பார்த்தாலும் அழுவாங்க. Whenever you see, they're crying. சந்தோஷமா இருந்தாலும் அழுவாங்க. If they're happy also, they're crying. திடீர்னு சண்டை வந்தாலும் அழுவாங்க. If there is a fight, then also they are crying. நல்ல கவனிங்க, அழுதுகிட்டே இருக்கிறது வாழ்க்கைனா உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் நிக்காது. If crying is only your life, the blessing of God will not remain in your house. நீங்க, நான் கேக்குறேன், நான் ரொம்ப நேரம் அழுதேன், தேவன் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லுங்க பாப்போம். Is there anybody who can say, I cried for a long time and God blessed me? நல்ல அழுறவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறதா சென்னையில ஒப்பாரி சவுண்ட் தான் கூடுதலா இருக்கும். If God blesses only people who cry a lot, then Chennai city will be filled with the blessing of God. Then many people in Chennai will cry more. ஏன்னா ஒரே சவுண்ட் எங்க பார்த்து தெருவுக்கு அழுவாங்க. இந்த தெருவுக்காரங்க வேற மாதிரி அழுவாங்க, அடுத்த தெருவுக்காரங்க வேற மாதிரி அழுவாங்க. In every street you will hear the sound of weeping. If through weeping you can get the blessing உங்களை of பார்த்து God. ஒரு காரியம் சொல்றேன், நீங்க அழுத தேவனுடைய இருதயத்தை நீங்க திருப்ப முடியாது. I want to tell you something today. You cannot cry and change the heart of God. நீங்க அழுது தேவனுடைய இருதயத்தை திருப்பினா உலகத்துல எல்லாரும் அழுதே தேவனுடைய காரியத்தை திருப்பி இருப்பாங்க. If through crying you can change the heart of God, then the whole world would have cried and changed the heart of God. நீங்க முதலாவது உங்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடைய ஆவியானவருடைய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பி இருக்க வேண்டும். First you have to fill your soul and the spirit with the fullness and the joy of the Holy Spirit. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க சந்தோஷம், உங்க கண்ணு, உங்க பார்வை, உங்க பேச்சு, உங்களுடைய பாட்டு எல்லாமே மாறிடும். If the joy of the Lord is in your heart, the way you look at people, the way you look at things, the way you speak, everything will change. நீங்க அழுது உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியாது. You cannot go on crying and try to bring the blessing of the Lord into your house. உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும்னு சொல்லியாச்சுனா நீங்க ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், இது அற்புதத்தை கொண்டு வரும். If you want to bring the blessing of the Lord into your house, you have to pray, you have to have faith. That will bring the blessing of the Lord. நீங்க அழ வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க பாவத்தை குறித்து நீங்க மனஸ்தாபப்பட்டு அழணும்.
There is only one thing which you should cry for. You should repent of your sins and cry and repent to God. ஆனா உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க அழுதீங்கன்னா பிசாசு உங்களை நல்லா முலக அரைச்சிருவான். But if you look at your circumstances and cry, then Satan will use it to control you. உங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிறது மீதி இல்லைனா நீங்க ஏதோ ஒரு காரியத்துல தேவனுக்கு முன்பாக சரியில்லாம இருக்கீங்க. If you are earning and still there is nothing left excess in your hands, that means there is something that you are doing that is going against God. ஒன்னு பணத்தை கொடுத்திருப்பீங்க, நேரத்தை தேவனுக்கு கொடுத்திருக்க மாட்டீங்க. Maybe you have given your money to God, offerings to God, but not your time. உங்களுடைய தசம பாகத்தை வேற வழி இல்லாம கொடுப்பீங்க. And maybe sometimes you give your tithe out of compulsion. ஐயோ பாஸ்டர் கேட்பாரு என்னடா தசம பாகம் கொடுக்கலன்னு சொல்லி யோசிப்பாருன்னு அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்க தசம பாகம் உங்களுடைய மகிழ்ச்சியில கொண்டு வரணும், உங்க சந்தோஷத்துல கொண்டு வரணும். You should never give your tithe as an offering, as a compulsion, saying that if I don't give, what will the pastor say? But bring it out of the fullness of your heart, out of the joy of your heart. You should bring the offering to God. ஆண்டவரோட இயேசு காணிக்கைப்பட்டி அருகில ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டாரு. One day Jesus sat near the offering box. எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. And he saw all the people coming and putting the ஒரு offerings விதவையின் into that தனக்கல்ல box. காணிக்கை கொண்டு வந்து போட்டா. And there was a widow also who came and put her offering. அந்த காணிக்கை அவ வாழ்க்கையில மொத்த பணமும் அந்த ரெண்டு வெள்ளி காசு தான். And 2 silver coins that widow she brought, and she put all the money of her life into that offering box. மத்தவங்க எல்லாம் வெளியில தெரியுற மாதிரி பெரிய பெரிய நோட்டா காட்டி கொண்டு வந்து போட்டாங்க. The other people, they brought big notes, and they kept on showing to the other people and put it into the box. ஆனா இவ யாருக்கும் தெரியாம மறைமுகமா வந்து போட்டா. But this widow, without anybody knowing, she hid it and she came quietly and put it into the offering box. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. May the Lord speak to you. Hallelujah. Hallelujah. மனப்பூர்வமாக கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். God is pleased with people who give wholeheartedly. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, If you obey to the word of உங்க God, சத்துருக்களை நீங்க கண்ணால கூட பார்க்க முடியாது. you will not even able to see your enemies. உங்களுக்கு விரோதமா சாப்பாட்டுல உருண்டையா உங்களுக்கு மாந்திரிகம் வச்சிருந்தாலும் சரி, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாளா இருந்தா அது உங்களுக்கு விரோதமாக வேலை செய்ய முடியாது. Amen. Even if somebody has put something in your food and tried to operate the witchcraft through that, if you have obeyed God, that will not work or manifest in your life. இது ஏன் வேலை செய்யுது? You know why it's working in your life? அந்த ஆவி, அந்த அசுத்த ஆவி அவனை செக் பண்ணுது. இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தா நான் ஈஸியா உள்ள போகலாம்னு சொல்லி இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத பகுதிகள் என்னன்றத இந்த அசுத்தாவி, இந்த மாந்திரிகம் நல்லா செக் பண்ணி பாக்குது. That evil spirit is checking to see if the person whom I have been sent against, that person has anything which does not please God, any area of his life in which he is not obeying God, so that he can enter through that area. நம்ம தான் நான் காலையில 4 மணிக்கு எந்திரி ஜெபம் பண்றேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? Sometimes we think I get up early in the morning and pray, why do I have this problem? காலையில 4 மணிக்கு எந்திரி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை சாலாயிரது. நீங்க ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகளும் ஜெபிக்கக்கூடிய இந்த தாட், இந்த சிந்தனைக்குள்ளேயும் நீங்க யாருன்னு என்ன செய்யறான்? பிசாசும் பார்க்கறான், ஆண்டவரும் பார்க்கறாரு. It's not important whether you get up early in the morning and pray or not, but when you pray, the words you use and the thoughts you think in your mind, that is what is important. That is what both God and Satan are seeing. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க உங்க சிந்தனைக்குள்ள கட்டப்பட்ட ஆளா இருந்து நீங்க விடிய ஜெபம் பண்றது பிரயோஜனமே இல்ல. If you are bound in your thoughts, in your mind, if you pray day and night also, it is of no use. நல்ல கவனிங்க, உங்களை நல்ல சேர்ல கட்டி வச்சிட்டு அடுத்த வாரம் வந்து பார்க்கறேன். Suppose I tie you up in this chair today and then come next week and look at you. நீங்க அடுத்த வாரம் பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னா சொல்லுவீங்க. Next week when you come, will you say praise the Lord pastor? நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா? You'll say, are you a pastor? இப்படியே ஊழியத்துக்கு வந்த? How did you come to the ministry? ஏனா கட்டப்பட்டவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதுவா தான் இருக்கும். Because the person who is bound, those are the types of word that come out of their mouth. 7 நாள் கட்டி வச்சிருக்கும் போதே ஒரு பாஸ்டர் நம்ம இப்படி திட்றோம்னா, எத்தனையோ நாட்கள் நம்ம கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்து கொண்டு தேவனை ஆராதித்தா நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும்? If we have been bound for 7 days and we are able to scold the pastor, but if we have been bound for many years and still we are trying to worship God, how can we worship God? ஏன் நமக்குள்ள அந்த விடுதலை இல்ல? Why there is no deliverance in our life? நம்முடைய ஆவி சரியில்லை. Because our spirit is not right. நம்முடைய ஆத்துமா தேவன் கொடுக்கக்கூடிய காரியத்தை, தேவன் கட்டளையிட்ட காரியத்தை நம்ம கீழ்ப்படியாதபடி ஆத்துமாவை நம்ம நல்லா முடக்கி வச்சிட்டோம். And we have bound our soul because we are not obeying to the word of the Lord and to the spirit of the Lord. நம்முடைய உணர்வு பகுதிக்குள்ள அதிகமா கிரியை செய்யறது நம்முடைய பாடி இல்ல, நம்ம சோல் தான். In our feeling area, the thing that works the most is our soul, not our body. நல்ல கவனிங்க.
Listen carefully. நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கலாம், Suppose you are dressed very well, ஆனா இருதயம் மட்டும் சமாதானம் இல்லாம இருக்குது. but there is no peace in your heart. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை அழத்தோணுது. And you think of very small problems and you feel like crying. காரணம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ஆத்துமா காயப்பட்ட ஆத்துமா. That is because your spirit, your soul is wounded. இந்த சரீரம் காயப்பட்ட மருந்து இருக்குது. If this body is wounded, there is a medicine ஆனா for that. ஆத்துமா காயப்பட்டதுனால But if your soul is wounded, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் நம்ம செவி கொடுத்து கேட்க மாட்டோம். you are not even able to be listened to any good things. நல்ல கவனிங்க, புரியுறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். Those who understand say நல்ல அல்லேலூயா hallelujah. சொல்லுங்களேன். Hallelujah. திரும்ப அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உங்க ஆத்துமா காயப்பட்டோ அல்லது ஆத்துமா கட்டப்பட்ட நிலைமையில இருந்தா தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னாலும் அப்படியே தான் இருக்கும். அது திருந்தாத நிலைமைக்கு ஆவியானவர் வந்துருவார். காரணம் என்னன்னா, அவரு மோதி மோதி பார்த்துட்டு அவங்களுடைய முரட்டாட்டத்தினால அவர்களை ஆசீர்வதிக்க முடியல. If your soul is bound, if your soul is not obeying to God, then you cannot obey God. And when you cannot obey God, God, even when He tries to give the blessing into your life, you are not able to accept the blessing of the Lord. So sometimes He just leaves us to our own devices. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. Obey to the word of the Lord. தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. Read the word of the Lord. அதுல இருக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு பாருங்க. Try to understand what are the things written in அந்த the word of the Lord. மகிமையான தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. Obey to this glorious truth that is written in the நீங்க Bible. ஒன்றுக்கு கவலைப்படாமல், And you will not worry for anything. எல்லாவற்றையும் In all things, அந்த தேவனுடைய மகிமையின் நிறைவினால் சம்பூர்ணமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. you will experience the fullness of God. எப்ப தெரியுங்களா? You know when? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. If you obey to the word of the Lord. நீங்க பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால இல்ல. Not because you are a generational நீங்க Christian. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை தான் கும்பிடுறீங்கனால இல்ல. Not because you are worshipping only God all your life. அந்நிய ஜனங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. Even the Gentiles do such things. இயேசு கிறிஸ்து விக்கிரகம் அல்ல. Jesus is not an idol. நீங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் விக்கிரகம் அல்ல. The God you worship is not an idol. நீங்கள் விக்கிரகத்தை வணங்குகிறவங்களும் அதே மாதிரி இருக்காங்கன்னா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும்? If the people who are worshipping idols are like that, how you should be who are worshipping the one true God? விக்கிரகத்தை வணங்குறவங்க கூட விசுவாசத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்பிக்கையை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விசுவாசத்தின் பிறப்பிடமாக இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு பிரச்சனைகளை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். Even the people who worship idols are talking about faith and talking about belief in God, but you and I who worship the one true God, and the birth of faith is through Jesus Christ, we are not able to talk about faith. We are talking only about our problems. Hallelujah. Hallelujah. நல்லா புரிந்து கொண்டீங்களா? உங்களுக்கு நல்ல புரிந்து. இன்னொரு காரியத்தை சொல்றேன். One more thing I want to say. கீழ்ப்படிதலுக்கு ஒரு முக்கியமான உதாரணத்தை ஒருவருக்கு சொல்ல வேண்டுமானால், if you want to say something important about obedience, இந்த பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களை வாசித்து நீங்கள் கடைந்தெடுத்து அதுல நீங்க ஜூஸ் பிழிஞ்சு பார்த்தாலும் ஒரே ஒரு நபரை மட்டும் முதலாவது காட்ட முடியும். கீழ்ப்படிதலுக்கு மிக முக்கியமான முதல் முன் உதாரணம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். If you read the whole Bible from Genesis to Revelation and try to find one important person about whom the example of obedience can be given, it is Jesus Christ. Hallelujah. Hallelujah. எடுத்து வாசிக்கலாம் யோவான் 5:30. Let's read Gospel of John 5:30. chapter 5 verse 30. சீக்கிரமா. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. Verse 30, I can of my own self do nothing. As I hear, I judge, and my judgment is just, because I seek not my own will, but the will of the Father who has sent me. Praise the Lord. Praise the Lord. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய சித்தத்தை செய்யல. Even the Lord Jesus Christ did not do according to his own will and desire. ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்ல உள்ளவங்க நம்ம சித்தத்தை செய்யணும்னு சொல்லி. But we think even the people in our house should do according to our own will. அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு லேவியராகமத்தில் நம்ம எடுத்து வாசித்தது போல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் ஒற்றுமை இருந்தா உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணமே உன்னுடைய ஐக்கியத்தின் கேடு. ஐக்கியம் இல்லாத ஒரு குடும்பத்துக்குள்ள சத்துரு எளிதாக உள்ள நுழைஞ்சிருமா. எல்லாரும் ஐக்கியமாய் இருக்கக்கூடிய இடத்துல 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள்.
100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். That is why it is written, we have already seen in Leviticus, that if there is unity among the people in your house, then 5 people can chase 100 and 100 people can chase 10,000 people. இந்த 5 பேர் எதுக்காக இவங்க ஒற்றுமையா இருக்கணும்? Why these 5 people should be in unity? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. Because they should do the will of God. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பிதா இவங்க 3 பேரும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தாங்க. The Father, the Son and the Holy Spirit, all 3 were in unity. இவங்க 3 பேரும் ஐக்கியப்பட்டதனால், And because these 3 were in unity, பிசாசின் ராஜ்யத்தில் கட்டப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியா அவர்கள் ஒன்று சேர்ந்து கிரியை செய்தார்கள். and they worked together to take all the people out of the kingdom of Satan. ஹல்லேலூயா. Hallelujah. அவங்க 3 பேர் ஒருங்கிணைந்து வேலை செய்தாங்க. And because all 3, the Father, the Son and the Holy Spirit worked together, பிதா, the Father, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், the Father, Son and the Holy Spirit, பிதா இயேசு பரிசுத்த ஆவியானவர், the Father, Jesus and the Holy Spirit, இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும், Jesus, the Holy Spirit and the Father, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவும் பிதாவும். the Holy Spirit, Jesus and the Father. நான் சொல்ற புரியுங்களா? இயேசு பிதா, இயேசு பரிசுத்த ஆவியானவர். Listen carefully, the Father, Jesus, the Son and the Holy Spirit, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பிதா, Jesus, the Holy Spirit and the Father, பரிசுத்த ஆவியானவர் இயேசு பிதா. the Holy Spirit, Jesus and the Father. எதுக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? You know why I am telling it like இவங்க this? எல்லாருமே நம்முடைய விடுதலைக்காக ஈக்குவலாக சரிசமமாக வேலை செய்தார்கள். All the 3 persons of the Trinity have worked equally for our deliverance. இந்த பரலோக ராஜ்யமே ஐக்கியத்தின் பேரில் கிரியை செய்கிறது என்று சொன்னா, The kingdom of God is built in unity. இந்த ஒரு குடும்பத்துல ஐக்கியம் இல்லைனா அந்த குடும்பத்துக்குள்ள சத்துரு வந்து நல்ல வேலை செய்யறான். If there is no unity in a family, the enemy can easily come into that family and do its work. பரலோக ராஜ்யமும் ஐக்கியத்தின் பேர்ல தான் இருக்குது. The kingdom of heaven is built in unity. அங்க அந்த திரியேக தேவனாகிய இவங்க 3 பேர் ஒன்றான மெய் தேவனாகிய அவர்கள் நம்முடைய விடுதலைக்காக சரிசமமாக கிரியை செய்தார்கள். And the triune God, for our deliverance, they have worked equally. அப்ப உங்க வீட்ல விடுதலை வேணும்னா, So if you need deliverance in your house, உங்க வீட்ல எல்லாரும் சரிசமமா வேலை செய்யணும். all the people in your house should work towards the deliverance எல்லாரும் equally. சேர்ந்து ஒன்னு சேர்ந்து நிக்கணும். They all should come together and stand against the enemy. உங்க வீட்ல ஒரு ஆள் பைபிளே படிக்காத ஆளு, ஒரு ஆளு நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போற ஆளு, மீதி எல்லாம் வந்து வீட்ல உட்கார்ந்து ஆராதிக்கிற ஆளு, பிரயோஜனமே இல்ல. If there is one person in your house who does not read the Bible at all, who only comes to Sunday to the church, but the rest of the people worship God, then there is no use. அந்த குறிப்பிட்ட நபரை வச்சு அந்த பிசாசு என்ன செய்யும்? அந்த முழு குடும்பத்தை வேலை செய்து கொண்டே இருப்பான். And through that particular person who is weak, Satan will enter through that person and show its work in the entire family. நல்ல கவனிங்க, மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்க. My wife, praise the Lord, என் மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்க. my wife is a praying woman. சரிங்களா? நான் ஜெபிக்காத ஆளு. And suppose I don't pray. ஹல்லேலூயா. இப்ப நான் ஜெபிக்காத ஆளு என் மனைவியோட ஜெபத்தை வச்சு நான் வண்டி ஓட்டலாம்னா, வண்டி ஒரு சக்கரத்தோட வண்டி இடத்தை விட்டு நகராது. Suppose I do not pray but my wife prays, and I try to lead my life according to the prayers and the blessings which come through my wife's prayer, then it is like a vehicle which has only one wheel and that cannot move from its place. Praise the Lord. Praise the Lord. உங்க குடும்பமே யுத்தத்துல நிக்கணும்னா, if your whole family should stand in the battle, உங்களுடைய குடும்பமே ஆசீர்வாதத்துல வரணும்னா, if your full family should come into the blessing, அங்க ஐக்கியம் இருக்கணும். there needs to be unity in that தேவன் house. ஐக்கியத்தை விரும்புகிறார். Lord is desiring unity in your தேவன் house. விடுதலை விரும்புகிறார். Lord is desiring deliverance in தேவன் your உங்களை house. விடுவிக்க விரும்புகிறார். Lord wants to deliver you today. தேவன் உங்களை விடுவிக்க வேண்டுமானால், And if God needs to deliver you, உங்க குடும்பத்துல ஐக்கியத்துல வருவதற்கு ஒருத்தர் முந்திக் கொள்ளணும். then in your family everybody should work towards achieving that unity. Praise the Lord. Praise the Lord. ஒரு குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமா ஐக்கியம் வரல, If in that particular family through one person there is no unity, அந்த குறிப்பிட்ட நபர் தான் என்ன செய்யணும்னா, நான் இந்த குடும்பத்துல ஐக்கியத்துக்குள்ள நான் வந்தா மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவை முறியடிக்க முடியும்னு சொல்லி நமக்கு உணர்வு வரணும். so that particular person should say that because of me Satan is working in this family, so that I should come into the unity of the family and stand against the wiles of Satan. நல்ல கவனிங்க, அவங்களால தான் பிசாசு வேலை செய்யான்னு நான் சொல்லல.
அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆவிக்குரிய தன்மைகளை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஐக்கியத்துக்கு வரல, அந்த ஃபெல்லோஷிப் ஆகல, அந்த யூனிட்டிக்குள்ள வரல. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த குறிப்பிட்ட நபர் மூலமாக கிரியை செய்வான். I'm not saying that Satan is working through that particular person, but I'm saying that if there is one person who has not come into the spiritual life, and if that person is not in unity with the rest of the members of the family, they are an entry point for Satan to work in that place. அந்த குறிப்பிட்ட நபர் ரோட்ல இருக்கக்கூடிய பிசாசை வெல்கம் பிரதர்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். He can even bring a Satan which is on the road and welcome them into their house and bring them into their house. யார் பிசாசுக்கு தன்னுடைய இருதயத்தை விட்டு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள பயங்கரமான காரியத்தை செஞ்சிருவான். If there is anybody who gives their heart to Satan or gives place to Satan in their heart, Satan can work in that family and do cause much destruction. ஐயா உங்களுக்கு பைபிள் நல்லாவே தெரியும்னு வெச்சுக்கொள்ளுங்க. Maybe you might know the Bible very நீங்க well. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விஷயம் கரைச்சு குடிச்சாலா கூட இருக்கலாம். Maybe you know right from Genesis to Revelation. உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா? Do you know God? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? Do you know the Holy Spirit? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்த அனுபவம் இருக்குதா? Do you have the experience of meeting Jesus Christ? அது இல்லாத அளவுக்கு உனக்கு பைபிளை தெரிஞ்சிருந்துச்சுன்னா தீவிரவாதி கூட பைபிளுக்கு தெரியும். If you do not have that experience and you still know the Bible, even a terrorist knows the Bible. அந்த கடவுளை ஆராதிக்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாத்திகனுக்கு கூட ஒரு ஏத்தியஸ்ட் கூட என்ன செய்யும் அவனுக்கு தெரியும். Even a person who does not believe that there is a God, even an atheist knows about the Bible. உங்க கையில பைபிள் வச்சிருக்கிறதுனால நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு இல்ல. Just because you have a Bible in your hand doesn't mean you are protected. அந்த பைபிளுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Only if the words that are written inside this Bible comes into you, then you will go into the blessing of the கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். May the Lord speak to you today. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். May the Lord speak to you today. இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி ஆகணும். You need to repent today. உங்க வாழ்க்கையில விடுதலை வேண்டுமானால், if you need deliverance in your life, உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், if the Lord needs to bless you in a personal way, மனதார தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக ஒத்துக்கொள்ளுங்க. you accept to obey to the Lord completely and எப்படி தேவனுக்கு நாம கீழ்ப்படிகிறது? How can we obey the Lord? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுனால. We need to obey to the word of the Lord. எப்படி கீழ்ப்படியணும்? How to obey? ஏசாயா 64 8ஆம் வசனத்தை வாசிங்க. Isaiah 64:8. ஏசாயா 64 8 64:8. Isaiah chapter 64:8 எடுத்து வாசிங்க. நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்க களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. But now, O Lord, thou art our father, we are the clay, and thou art our potter, and we all are the work of thy hand. நீங்க வீட்ல யாரையா பார்த்து நீ ஒரு மண்ணுன்னு சொல்லுங்க பாப்போம். Can you look at anybody in your house and say you are like mud, you are like soil? அவ்வளவுதான், சண்டை நாறிடும். That's all. There will be a big fight in your house. நீ மண்ணு, உங்க அப்பா மண்ணு, உங்க அம்மா மண்ணு, இருக்கிற எல்லாத்தையும் மண்ணாக்கிடுவோம். And they will start shouting at everybody and saying you are like mud, your father is like mud. But the Bible says, வேதம் சொல்லுகிறது, the Bible says, நீ ஒரு களிமண்ணு, you are a clay, நான் ஒரு களிமண்ணு. I am a clay. நீ மண்ணுன்னு ஒத்துக்கிட்டாதான் நீ கீழ்ப்படிற அர்ப்பணிக்கிறன்னு அர்த்தம். If you only accept that you are like mud, you are like clay, that is only the meaning that you are obeying God. நான் யார் தெரியுமா? If you go on having pride நான் about யார் who தெரியுமா? you are, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? and if you go on boasting about your wealth, என்னுடைய பணம் எப்படி இருக்கு தெரியுமா? and if you boast about your money, நான் பேக்ரவுண்ட் எவ்வளவு தெரியுமா? and if you boast about your ஆனா background, பைபிள் சொல்லுது மண்ணு. but the Bible says that you are clay. ஹலோ, Hallelujah. உங்க பணத்தினால தேவனை விலை கொடுத்து வாங்க முடியாது. You cannot buy God because of your money, உங்களுடைய செல்வத்தினால தேவனை விலை பேச முடியாது. and you cannot put a price to God because of your wealth. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுக்கு என்னங்க விலை இருக்குது? But Lord is saying to you, what price is there for clay? நீ ஒரு விலையேற பெற்ற ஆளா வேணும்னா இந்த குயவனாகிய தேவனுடைய கரத்துல உன்னை அர்ப்பணிச்சாதான் விலையேற பெற்றவங்கள ஆழமாக்க மாற முடியும். If you want to become a precious thing, then you need to accept that you are clay and put yourself into the hands of the potter. உங்களை பார்த்து சொல்லுங்க, மண்ணுக்கு என்னங்க பெரிய பெரிய கம்பீரம்? Look at yourself and say, what importance does this clay has? அல்லேலூயா. Hallelujah. மண்ணுக்கு என்னங்க ஒரு பெரிய மரியாதை? What is the great respect that this mud, this clay has? என்ன சொல்லிட்டான் தெரியுமா? Many people say, do you know what they said against me? அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? You know what they said against me? ஒண்ணும் இல்லங்க, மண்ணுக்கு என்னங்க மரியாதை?
Just say to yourself, if you are mud, what respect is there for this ஆனா mud? மண்ணுக்கு எப்ப மரியாதை கிடைக்கும்? But you know when this mud gets respect, மண்ணு யார் கையில இருக்குதோ அதை வச்சுதான் உங்களுடைய மரியாதை தீர்மானிக்கப்படுது. your respect is determined by in whose hand this mud, your நீங்க life is. உங்க மண்ணாகிய நீங்களும் நானும் அவருடைய கையில இருந்தா விலையேற பெற்றதும் அலங்காரமானதும் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதும் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரமாக மாற முடியும். If you and I are this mud which is given into God's hands, then we become a precious thing. We become a beautiful thing. We become something that God can use for his purposes. நம்ம என்னங்க பெரிய மண்ணு. What are we? We are only clay. ஹல்லேலூயா. Hallelujah. பெரிய மண்ணு, உள்ளதிலே பெரிய மண்ணு நம்ம தான். We are like a big piece of clay. இந்த மண்ணை தேவன் பயன்படுத்தணும்னா, But if this clay can be used by நீங்க God, அப்படியே அவர் கையில போய் உங்களை சரண்டர் பண்ணணும். then you need to go and surrender to the hands of the Lord. ஆண்டவரே, நான் ரோட்ல கடந்தா மிதிக்கிற மண்ணு, Lord, if I am on the road, I am something which people trample on. உங்க கையில இருந்தா நான் விலையேற பெற்ற மண்ணு. But if I am in your hand, I am the most precious clay. ஆண்டவரே, நான் ரோட்லயும் மற்ற இடத்துல இருந்தாச்சுன்னா மற்றவர்களால் மிதிபடக்கூடிய மண்ணு. If I am on the road or in some other place, Lord, people will just trample over நான் ஒரு me. பிரயோஜனம் இல்லாத ஆளு. I will be without any use. நான் பிரயோஜனப்பட வேண்டும் என்று விரும்பினா, And if you desire that I should be used, நான் இருக்க வேண்டிய இடத்தை மாத்தணும். I should change the place where I am. எங்க மாறணும்? What should change? கீழே இல்லங்க, Not down. அவருடைய கைகள்ல. You should be in his hands. ஏனென்றால் வசனம் சொல்லு, அவர் எங்களை உருவாக்குகிறவர். Because the word says that he is our creator God. சொல்லுங்க, அவர் எங்களை உருவாக்குகிறவர். He forms us. அவர் உருவாக்குனாலே If he creates us, அவருடைய கரத்தின் கிரியைகள் மகா மேன்மைக்கு பாத்திரமானவைகள். the things of his hands are glorious and mighty things. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களை உண்டாக்கினவர் அவருடைய கரத்தின் கிரியைகளினால் நேர்த்தியும் அழகும் விலையேற பெற்றதுமாக படைத்தார். The same God who created all this world that you see around you, the works of his hands are mighty and glorious and beautiful. அந்த விலையேற பெற்ற பாத்திரம், And that beautiful இந்த vessel, விலையேற பெற்ற இந்த அழகான மரங்களும் செடி கொடிகளும் and all these beautiful trees and plants that you see around you, அவருடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. are all created from the hands of God. நீங்க அவருடைய கரத்தில் உருவாக்கப்பட்டா And if you are created from the hands of மற்றவர்கள் God, பிரயோஜனமா மாறுவீங்க. you will turn as somebody who's a நீங்களே blessing to உங்களுக்கு others. பிரயோஜனமுள்ள நபரா இருப்பீங்க. And not only that, you will be a blessing to நம்ம yourself. நம்ம ஓயாம சொல்றோம், We say many நான் times, எந்த பிரயோஜனம் இல்லாத ஆளு, I am somebody of, there is no use in me. நான் ரொம்ப பாரமா இருக்கிறேன். I am a burden. ஓயாம நம்ம மரணத்தை பத்தி பேசுறோம். And we go on talking about death. மரணம் பக்கத்துல வரும்போது ஏன்னா நம்ம தான் பேசணும். And the death comes close to us because we are calling the death. நம்ம மரணத்தை பேசின பிறகு மரணம் பக்கத்துல வந்துருச்சு. And because we are going on speaking about death, death is coming close இப்போ to us. ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க. And now you look at God and cry, Lord, save me. நம்ம தான் கூப்பிட்டோம். But we only call death. சும்மா இருக்காம நம்ம தான் கூப்பிட்டோம். We only call the death ஏன் towards கூப்பிடுறோம் us. தெரியுமா? And you know why we speak of இன்றைக்கு death? நம்ம தேவ சமூகத்துல அவருடைய கைகள்ல நம்மள ஒப்பு கொடுக்கல. Because we still have not submitted ourselves to the நம்ம hands கையில of நம்ம God. கையில ஒப்பு கொடுத்து பாருங்களேன், அவருடைய கையில ஒப்பு கொடுத்து பாருங்களேன். If you submit yourself to God, விலையேற பெற்றவர்களா மாற்றிடுவார். you will change as something very precious. ரோட்ல இருக்கக்கூடிய மண்ணை You are not the clay of the ஒரு road. குயவன் அழகாக ஒரு மண் பாத்திரம் செய்கிறான். The clay that is on the road, the potter makes a அழகா beautiful vessel கலர் with வச்சு it. நல்லா டெக்கரேட் பண்றான். And he colors it and decorates it அது அழகுள்ளதா beautifully. மாத்துறான். And he makes it beautiful. மேல இன்னும் அழகா கோட்டிங் கொடுக்கறான். And he gives a coating over it and makes it even இப்போ more இப்போ beautiful. போய் அத விலை பேசினா, And now when you go and take that and try to sell it, சார் இது 500 ரூபாய் சார். you can say, sir, this is for 500 சார் rupees. இது கலர் இல்லாத 200 ரூபாய் சார். The one without color is 200 rupees. வெறும் ஒண்ணுமே இல்லாத ஒரு 50 ரூபாய் சார். The one which is very small and unformed, that is அது 50 rupees. உருவாக்கப்பட்ட பிறகு கண்டிப்பா ஏதோ ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. If it has been created and something has been made beautiful out of it, there is a price attached to it. அப்ப நம்ம போய் மண் எடுத்து காட்டுறேன், இந்த மண்ணை நான் எடுத்துட்டு போனுவான், அதை வச்சு நீ என்ன செய்ய போற? Suppose you show the clay of the road and you say, I want to take this, then he will say, take it. There is no price attached to it. It is நீங்க worthless. அவருடைய கைகள்ல அவர் உருவாக்கும்படியாக ஒட்டு கொடுக்கணும். You need to accept yourself to be formed and created by the Creator God. நம்மகிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம உருவாக்க விட மாட்டோம், உருப்பட விட மாட்டோம். The problem that is with us is that we do not want to be formed and molded by God. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன், If you leave yourself அவருடைய to God, கரத்துல விலையேற பெற்றவர்களா மாறிடுவோம்.
If you surrender to God, you will be a precious things in the hands of God. நீங்க தேவனுக்கு விலையேறப்பட்டவளா மாறணுமா? If you want to be precious in the sight of the Lord, அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து அப்படியே அவருடைய கைகளை விட்டு கொடுக்கணும். you need to obey to God and surrender to Him. Hallelujah. Hallelujah. உங்களை அர்ப்பணிங்க. You surrender yourself. உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய பிளானை அர்ப்பணியுங்கள். Surrender your plans to God. உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் உங்களுடைய அர்ப்பணிப்பை விட்டு விலகாதீங்க. Even if you face loss, do not leave this path of surrender to God. நீங்க அர்ப்பணிக்கும் போது ஒரு சில காரியங்கள்ல நீங்க நஷ்டத்தை கூட அனுபவிக்க வேண்டியது வரும். Sometimes when you surrender to God, you might even have to face certain losses and difficulties. ஆனா அது நஷ்டம் அல்ல. But that is not loss. அது இன்வெஸ்ட்மென்ட். That is an investment. அது முதலீடு. That is the first fruit. Hallelujah. Hallelujah. The first step. It's an investment. Hallelujah. Hallelujah. நஷ்டம் ஒரு நாளும் உங்களுக்கு இல்ல, அது இன்வெஸ்ட்மென்ட். Loss is never your loss, it is an investment for your future. நம்ம யோசிப்போம், ஐயோ இவ்வளவு செலவு பண்ணி இந்த ஊழியெல்லாம் செய்யறமே, பேசாம வெறும் ஒரு 20,000 ஒரு மொபைல் வச்சு இப்படி பண்ணிடலாம். இது மொபைல் வர்றதுல இல்ல, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதை நான் பண்ண பிறகு நீ இதை செய்யணும் ஆண்டவர் பேசுற. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் எதுவுமே நஷ்டம் அல்ல, அது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். Sometimes we think that I don't have to spend so much and do this ministry by buying this camera and all. I can just use a mobile and transmit it. But this is not a loss for me. This is an investment into the kingdom of God through which we can come up in the ministry of the Lord. எதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம்? You know what we invest in? எதுல லாபம் வருதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். We invest in only something which has profit. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இன்வெஸ்ட் பண்றேன். If I invest in the kingdom of God, பல மடங்கு ஆயிரம் மடங்காக நான் அதை பல மடங்கு பெற்றுக்கொள்கிறேன். I will receive it 1,000-fold. Hallelujah. Hallelujah. நம்ம பேங்க்ல பணமே இருக்காது, ஆனா அத்தனை தேவைகளும் தேவன் சந்தித்துக் கொண்டே இருப்பார். There might not be any money in your bank, but God is fulfilling all your needs. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். If you surrender yourself to the kingdom of God, உங்க திட்டங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு திட்டமிடுங்கள். if you change your plans to the plans of the kingdom of God, உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும், even if loss you face, even it hurts you, இது உங்களை காயப்படுத்தினாலும் அதை செய்யணும். even if it hurts you, it wounds you, you should do that. ஏங்க ஐயோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக காயப்படணுமா? இயேசுவே அவருடைய ராஜ்யத்துக்காக காயப்பட்டதுனால நம்ம எல்லாரும் அவர் ஆராதிக்கிறோம். Don't think should you be wounded for the kingdom of God, because Jesus Christ was wounded for our sins, we are all able to worship நீங்க God. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதுனால காயம் வருதா? If you are surrendering to God and because of that you are being hurt, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. accept it happily. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. Accept it happily. ஏன் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு தெரியுமா? You know why you should accept it? தன்மானம். We should not have self respect. தன்மானம். நான் விட்டு கொடுக்கற, நான் விட்ட மண்டையில மிளகா அரைச்சுவாங்க நம்ம சொல்றோம். We always have a lot of ego many times. நீங்க தேவனுக்காக விட்டு கொடுத்தா, but if you surrender and leave some things for God, நீங்க தேவனுக்காக காயப்பட்டா, and if you are wounded for God, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. you will be blessed. அது நஷ்டம் வந்தாலும் சரி. Even if you face loss. ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. One brother and sister came to our house. அவங்க ஏதோ என்ன பார்க்க வந்தாங்கன்னு நினைச்சேன். I thought they came to see me. என்கிட்ட வந்து சொன்னாங்க. And they came to tell me. எங்களுக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரத்துல ஒரு இடம் இருக்குது. They told me we have a certain land which is very far from this place. நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அதை நான் கொடுக்கிறேன். And I want to give it for the kingdom of God. அதை வித்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் இருக்கும், அவங்களுடைய கடனை அடைக்கலாம், அவங்க நல்லா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நகை வாங்கலாம். If they sell that land, they can be more wealthy, they can fulfill all their needs, they can buy some jewels for their children. அவங்க வந்து சொல்லிட்டு போன பிறகு என் மைண்ட்ல இது எப்படிப்பா இப்படி ஒரு உணர்வு வரும். When they came and told this to me and left, I was thinking in my heart, Lord, how can they think about such a thing? நம்ம ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா காணிக்க போடுறதுக்கு யோசிக்கிறோம். Sometimes when we even put 100 rupees extra offering, we think about it. ஆனா தன்னுடைய அந்த நிலத்தை வித்தா ஒரு சில லட்சங்கள் கிடைக்கும், அதை வச்சு நல்லா இருக்கலாம். But if they sell that land, they will get a few lakhs rupees and they can live well with that. எனக்கு இதுவரைக்கும் இது எப்படி அவங்க டிசைட் பண்ணாங்க, அவங்களுடைய சூழ்நிலைக்கு இவங்க எப்படி அதை டிசைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. Till today I am trying to understand how they had made such a decision despite their circumstances. உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும், even if you face loss, உங்களுக்கு காயம் ஏற்பட்டாலும், even if you face hurt, தேவனுக்காக உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா, if you
surrender to God. இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக அதை பெற்றுக்கொள்வீங்க. God will give you 100-fold in good and bad. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. Listen carefully. இது ஈஸி இல்ல. This is not easy. ஆனா ஒரே ஒரு காரியம், இருதயம் வேணும். You need the heart for God. கீழ்ப்படியே இருதயம் வேணும். You need a surrendering heart. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா விட்டு கொடுக்க இருதயம் வேணும். If you need to receive the blessing of the Lord, you need to surrender to God. நஷ்டம் வந்தாலும் கீழ்ப்படியணும். You need to surrender even if you face loss. அப்படியே எழும்பி இருக்கலாம். Can we all stand?